ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அடையும் அவியலும் தான் பார்க்க போகிறோம். அடை மாவு காமிக்கலை, அரைச்சதை அவியல் மட்டும் காமிக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக. அதில் கருவேப்பிலை, சீரகம் குறைன்னு பொடி பண்ணதை போட்டுக்கோங்க. அதுவும் வதங்கின அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதில் வாழைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இன்னும் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் போட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு அரைச்சதையும் அதோடு சேர்த்துக்கலாம். குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் கொஞ்சம் நிறைய போடணுதுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நிறைய போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். மூடி வச்சு காய் நல்லா சாஃப்டாக வெந்தோடனே மேலே கடைசியில் ஜீரக பொடியும் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு தயிர் அடித்து போட்டுக்கணும். தயிரும் போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடைசியில் ஊற்றிட்டேன். பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியான அவியல் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இறக்கி வச்சுட்டு அடைக்கி ஊற்றலாம். அடைக்கி அடை எல்லா பருப்பும் சரிசமமாக போடுவேன். பச்சரிசி கொஞ்சம் போடுவேன், புழுங்கரிசி கொஞ்சம் போடுவேன். அது போட்டுட்டு கேரட்டும் வெங்காயமும் ரொம்ப நைஸாக சாப் பண்ணி அதில் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு சோம்பு, பெருங்காயம் போட்டு தேங்காயும் அதே மாதிரி குறைன்னு போட்டு அடை மெலிசாக ஊற்றியாச்சு. வெங்காயம் பொடிசாக நறுக்கிறதுனால மெலிசாக ஊற்ற வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றி. தேங்க்யூ.